மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி இந்தி திணிப்பில் ஈடுபடும் ஒன்றிய அரசை கண்டித்து சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா தலைமையில் ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழிக்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், களத்தின் நிலவரம் என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை கல்வி திட்டத்தின் செயல்படுத்துதல் மூலமாக ஹிந்தியை படிக்க கட்டாயப்படுத்துவதாக மத்திய அரசை கண்டித்து இன்று போராட்டம் நடைபெற்றது. சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தலைமையில் இந்த சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதில் 5க்கும் மேற்பட்டோர் அண்ணா வழியில் நடப்போம், தமிழ் வாழ்க உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் பெயர்ப்பலகையில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை அழித்து தங்களது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை செய்தனர். இது தொடர்ந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருவது தொடர்கதையாக உள்ளது.